எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மசாலா சோடா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. அதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்செடுக்க வேண்டியது இருக்குது. 1/2 கப் அளவுக்கு மல்லி இலை, 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சம் கருவேப்பிலை. எலுமிச்சம் பழத்தோட பாதி எடுத்து வச்சிருக்கு. நமக்கு இது ஃபுல்லாக வேண்டியதில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் மட்டும் போதும். 2 பேருக்கு குடிக்கிறதுக்காக 2 ஜூஸ் கிளாஸ்க்கான அளவில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறது. அதுக்கான மசாலா தான் எடுத்து வச்சிருக்கு. இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ளேயா இல்லை கல்லில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சேர்க்கிற பச்சை மிளகாயோட காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப அதிகம் வேணும் அப்படின்னு அதிகமாக சேர்த்துலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயோட உள்ளே இருக்கிற விதை எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு நான் இப்போ ஊற்றியிருக்கு. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக இதை அரைச்சி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இதை அரைகிறதுக்கான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல நெருக்கமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸு மட்டும் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி அமர்த்தி ஃபுல்லாக அரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் வர வேஸ்ட்டு வந்து நம்ம கொட்டிடலாம். நம்ம அரிச்சு எடுத்து வச்ச ஜூஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றுறது 3/4 கப் அளவுக்கு மோர் எடுக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மோர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெய் எதுவுமே இருக்காத மோர் தான் எடுக்கணும். மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கிற கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற வெண்ணெய் எதுவுமே இல்லாத மோர் தான் இப்போ நம்ம ஊற்றியிருக்கு. எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நம்ம இதில் சோடா ஊற்றும் போது உப்பு கம்மியாகக்கூடாது. இப்போ இது நல்லா உப்பாக இருக்குது, காரமாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மசாலா மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது கிளாஸில் ஊற்றி சோடா கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இங்கெல்லாம் கூல் பாரில் அப்படி தான் நிறைய குவான்டிட்டி ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் குடிக்கும்போது கிளாஸில் இதே மாதிரி பாதி மசாலா மிக்ஸும் ஊற்றினதுக்கப்புறம் மிச்ச பாதி சோடா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். இது என் அப்பாவோட கம்பெனியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சோடா தான். அவங்களுக்கு இதான் பிஸ்னஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சோடா கோலா அந்த மாதிரிலாம். ஸோ அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்ததா. அது வந்து கிளாஸில் ஊற்றி நிறைய ஊற்றிக்கோங்க. பாதி மசாலா பாதி சோடா. அதுக்கப்புறம் கலக்கி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுக்க முடிஞ்ச ஒரு சம்மர் ட்ரிங்க்கு தான் இது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.